இவன் பேரு தம்பா. நமக்கெல்லாம் இவனை பத்தி சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. கட்ட பஞ்சாயத்து, கடத்தல், கொலைன்னு ஏகப்பட்ட கேஸ் இவன் மேல இருக்கு. பல தடவை இவன் அரெஸ்ட் பண்ணியும் அரசியல் செல்வாக்காலையும் பணபலத்தாலையும் இவன் வெளியே வந்துடுறான். சார், இவன் 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் ஆன ஈஸ்வரமூர்த்தியை அவர் வீட்டுக்குள்ள போய் கொலை பண்ண பார்த்துருக்கான். அப்பவே இவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கான். அதுக்கு வட்டியா 1 கோடி ரூபாய் வசூல் பண்ண பார்த்துருக்கான் சார். அதை தர மறுத்ததுக்காக அவருடைய ஒய்ஃபை இன்னைக்கு கிட்னாப் பண்ணியிருக்கான். இப்போ அவனை என்ன பண்ணலாம்? ஆர்டர் கொடுங்க சார். என் கவுண்டர்ல அவன் கதையை நாங்கள் இன்னைக்கே முடிச்சிடுறோம். ப்ரொசீஜரல் மேன். வாங்கடா. டேய், யாரா நீ? உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க, என்ன வேணும்? இங்க முனியங்கிறவா யாரு? அவளை நான் பார்க்கணும். டேய், இது என்ன இடம் தெரியுமா? நாங்க என்ன தொழில் பண்றோம் தெரியுமா? தெரியும். தெரியுமா? நீயா 10 வயசு இருக்கு, ஒரு சின்ன பையன் உன்னை பார்க்கணும்னு சொல்றேன். யாரா அவன்? மொட்டை அடிக்கும் போது இல்லைண்ணா செத்தவன் வாரிசுன்னு. காசை வாங்கிட்டு கைலாசத்துக்கு போயிடுச்சு கழுத. என்னடா பாக்குற? வாடா. என் பேரு சாரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை பார்த்தா எனக்கு நியாயம் கிடைக்கும் சொன்னான். அதான் உங்களாண்ட வந்தேன். என்ன உன் பிரச்சனை? உங்க அப்ப என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். டேய் அஜகுரா, இந்த 10 வயசுல 10 லட்சத்தை நீ எப்படி வட்டியோட திருப்பி கொடுக்க போற? யார் அது? அவ என் அம்மா, அவ என் அக்கா. ஒண்ணு இல்ல. எவ்வளோடா தேரும்? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா தேர்னேன். 1 லட்சம் ரூபாயா? வட்டியே தேராதடா. அசலுக்கு என்ன பண்றது? இதுக்கு ரெண்டையும் வண்டியில ஏத்துறா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி, மொத்தம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இதுங்களை கூட்டிட்டு போ. இல்லாட்டி ஒப்பனை எரிக்கவும் முடியாது, வாத்தாவையும் அக்காவையும் வெளியில கூட்டிட்டு வரவும் முடியாது. எங்க அக்காவையா போய் காப்பாத்துங்க. மனசை தேத்தி கூட அம்பி. என்ன நாம என்ன பண்றது? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். என்னடா பரிகாலம்? நீ வீட்டுக்கு போ. உன் அக்காவும் அம்மாவும் வருவாங்க. உன் புருஷன் மாதிரிதான் இவ புருஷனும். படம் எடுக்க போறேன்னு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போனான். 50 லட்சம் ரூபாய் திருப்பி தராம படத்தை ரிலீஸ் பண்ண போறான். தப்பு தானே? அதான் இவளை தூக்கிட்டு வந்துட்டேன். பொம்மநாட்டிங்கள தூக்குனாதான் பணத்தை கொடுக்குறானுவ. கம்நாட்டிங்க. யோ என்னையா, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இல்ல உன் பொண்டாட்டி நானே வச்சுக்கவா? ஐயோ வேண்டாம், பணத்தை ரெடி பண்ணிட்டேன். பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நேரா ஆபீஸ்க்கு வா, உன் பணம் ரெடியா இருக்கு. சரி வரேன். போனவை சார், தம்பன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா சார். மிஸ்டர் அருண், டிராபிக்கை டைவர்ட் பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை அலர்ட் பண்ணுங்க, குயிக். அந்த சினிமாக்கார ஆபீஸ்க்கு வண்டி திருப்பிடா. என்னடா எப்பவும் டிராபிக்கா இருக்கும், இன்னைக்கு ஈ காக்கா கூட காணும். என்னடா கடைங்களா முளைச்சிருக்கு? போலீஸா? வண்டி திரும்ப. அவன் கிராஸ் பண்ணி போயிட்டான். உடனே பிளாக் பண்ணுங்க. பயப்படாதீங்க, நாங்க போலீஸ். முனிய
தலை முழுகல. இனிமே தான் அத்தாடி காளியத்தா அந்த பிள்ளைய காப்பாத்தி புட்ட, இல்லைன்னா என் உசுறு என்கிட்ட இருந்திருக்காது. நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? நீ யாருன்னே உனக்கு தெரியல, அப்புறம் எங்க இருந்தா உனக்கு என்ன? பேசாம இருடா. இது ஸ்வர்க்கமா நரகமா? இது வரைக்கும் இது நரகம். நீங்க வந்துட்டீல, இனிமேல சொர்க்கல வந்தேன். அவ்வளவு நல்லா பாட்டு பாடிட்டு இப்படி தண்ணில தொப்புன்னு குதிச்சிட்டியேம்மா. வாழ போற கடைசி நாள நினைச்சுதான் ஆடனே பாடனே சாக போனேன். எதுக்காக சாக போன? என் பேர் அஸ்வினி. பேர் பிடிக்கலன்றதுக்காக சாக போன? அப்பா அம்மா இல்லாத என்ன எடுத்து வளர்த்ததே என் மாமாவும் மாமியும் தான். என்னை படிக்க வச்சதும் அவாதான். நான் பெரிய மனுஷி ஆன உடனே என் படிப்பை நிறுத்திட்டு அவ ஒரே பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா. வேண்டியதானே? நோனோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதோட சாகிறதே மேல 2 தடவை ட்ரை பண்ணினேன். முதல் தடவை வேகமா வர லாரியை பார்த்து அதுக்கு முன்னாடி விழுந்தேன். லாரி கிட்ட வர போறதுன்னு பார்த்தா பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. ரெண்டாவது தடவையா ஆத்துல விழுந்து உயிரை விட்டுலான்னு பார்த்தா இவர் வந்து காப்பாத்திட்டார். நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல. ஒரு கம்நாட்டி என்னை தள்ளி விட்டுட்டான். வேற வழி இல்லாம உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு. தள்ளி விட்டவன் கையில சொறி சரங்கு வரணும். ஏற்கனவே அவன் மூஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கு, இன்னும் அது வேற வரணுமா? உன் மாமா மகனை தானே கட்டிக்க சொன்னாங்க, அதுக்கே நீ சாக போன? பையனா அவன் சரியான லூஸ். இவன மாதிரியா? பார்த்தால எழுந்ததும் இங்க இருந்து இது வரைக்கும் இவ்ளோ பெரிய நாமத்தை போட்டுருவான். எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் 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 தான் பேசுவான். பால்ல தண்ணியை கலந்துட்டா, மோர்ல சுண்ணாம்பை கலந்துட்டா, நெய்ல டால்டாவை கலந்துட்டா, மண்ணெண்ணெயில கலப்படம், விளக்கு ஊத்துற எண்ணெயில கலப்படம், சாமிக்கு சாத்துற புடவை சாயத்துல கலப்படம், விபூதியில கலப்படம், குங்குமத்துல கலப்படம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டா கைலாச மலைக்கு போலான்னு சொல்றான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு போறதை விட நானே மோட்சத்துக்கு போலான்னு முடிவு பண்ணி தான் தண்ணியில குதிச்சேன். இங்க வந்து சேர்ந்துட்டேன். இப்போவும் ஒண்ணு கெட்டு போகல, கிளம்பு. அப்படியா? 3rd டைம் ட்ரை பண்ண சொல்றீங்களா? ஓகே, ஒரு டப்பா கெரசின் எடுங்கோ, அப்படியே ஒரு தீப்பெட்டியை கொடுங்க. சொல்ல அப்படின்னா பண்ண கூடாதுடா. பாத்தேலா, உங்க கூட்டத்திலயும் ஒரு நல்லவர் இருக்காரு. அப்பா ஏப்பா என்னையும் நல்லவன் சொல்லிட்டாளப்பா. ஏய், உன்னை நல்லவன் தானே சொன்னா, என்னமோ லவ் பண்றேன்னு சொன்ன மாதிரி ஹை வோல்டேஜ்ல கத்துற. ஏன் அவருக்கு என்ன? கருப்பா இருந்தாலும் நன்ன களையா இருக்கார். ஐயோ. குட்டையா இருந்தாலும் நன்ன கட்டையா இருக்கார். தாடி வச்சுட்டு இருந்தாலும் பாடியை நன்னா மெயின்டைன் பண்றார். ஆமா தாயே, நீ முதல்ல கிளம்பு, கூட்டத்துல குழப்பம் பண்ணாத. நான் வெளியே போனா அந்த நாமம் என்ன தேடிட்டு வரும். அந்த கும்பி பாகம் உங்களை எல்லாம் காலி பண்ணிடும். உனக்கு என்ன சட்டி ரெடியா இருக்கா? வெளியில அனுப்புற நோக்கத்துல இருக்காத. நம்ம அப்பப்ப பாஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது ஒரு கிளாமர் இருட்டு போட்டுமே, பூரா இருட்டுல விடியாத மூஞ்சியெல்லாம் இருக்காங்க பாரு. இனே சொல மூசல்ல நடக்கிறேன், நார்மலா தானே நடப்பேன். கருப்பு, உனக்கா தண்ணிக்குள்ள இருந்து பொங்கி வெளியில வந்த தாமரை மிஸ் பண்ணிராத. முனிய கிடக்குற இங்க எல்லாமே நான் தான். என்ன மீறி எதுவுமே நடக்காது. நீங்க இங்க வேணாலும் ஆடலாம், பாடலாம், விளையாடலாம். இது உங்க மைதானம். குட் பாய்.